நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 397வது வீடியோ. இதில் வந்து ஸ்ரீமத் பாகவத்தின் 7வது நாள் உண்டான கதை. நான் வந்து சப்தாக சொல்ல, கதை வந்து 7வது நாள். இது போகும், நிறைய நாட்கள் போகும். ஏன்னா நான் பேசுறது 15 நிமிஷம் தான். பாகவதம் லெக்சர் கொடுக்குறவா வந்து ஒரு ஹாஃப் டே இருப்பா, 3 hours 2 hours ஆகும். ஸோ கம்மிங் டு தி சப்ஜெக்ட். இன்றைக்கி எடுக்க போகிற சப்ஜெக்ட் என்ன, ஒரு பாகவத்தில் ஒரு முக்கியமான இடத்துல வருது. ஊர்வசி புரூரவஸ்வாளை பற்றி வரது போகிறது. எப்படின்னா, சுத்திம்னன்னு பழங்கால மகாராஜா ஒருத்தர் இருக்கான். இந்த இதில் சந்திர வம்சத்தில் வரக்கூடிய ராஜா பேர் சுத்திம்னன். என்ன இருக்குன்னா, வட இந்தியாவில் இமயமலை சாளரில் ஒரு பகுதி, அந்த காற்று உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு ரூலிங் இருக்குது. இது தெரியாது. சுத்தியம்னன் வந்து சின்ஸ் ஹி வாஸ் ரூலிங் ஓவர் த கண்ட்ரி, நல்ல ரூலர் அவன். அவன் என்ன செய்யறான்னா, படப்பரிவாரத்தோட அந்த காற்றுள்ள போயிடறான். என்ன பிரச்சனைன்னா, பார்வதி பரமேஸ்வராவுக்கு வந்து தே வாண்ட் டு ஸ்பெண்ட் லீஷர் டைம் இன் எ ஃபாரஸ்ட். நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணுறதுனால அப்போ பார்வதி சொல்கிறா, யாருமே உள்ளே நுழையக்கூடாது அந்த ஃபாரஸ்ட் உள்ள. அப்போ ஹவு டு அவாய்ட்னா, மேக் தெம் டு கன்வெர்ட் தேர் ஜெண்டர். ஆம்பளை வந்தால் பொம்பளையாக மாறிடுவான். அப்போ பயந்துருவான் இல்லையா, வரமாட்டான். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது தெரியாமல் சுத்தியம் போயிடுறான் உள்ள. ஸோ இப்போ ஆண் குதிரை பெண் குதிரையாக மாறிடுது, சுத்தியம்னன் பொம்பளையாக மாறிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் படப்பறிவான் ஓடி போயிடுறான் சில பேர். பட் வந்து இந்த மாதிரி ஆகிடுறது. எப்படி நாட்டுக்கு போவான்? இஸ் கிங்கு. ஸோ அப்படியே இருக்கான். பார்த்தானே அவனுக்கு மருத்துவ முலைகள் வந்துடுது, தலைமடி வந்துடுது, இப்படி இருக்கான். How people will accept it? King they cannot accept it. So அந்த சுத்திம்னனோட பேர் தான் வந்து இளான்னு மாறுறது. இந்த இளா வந்து அழகாக நீர் தடாகத்தில் குளிச்சுட்டு, அங்கே ஏதோ மிளகில் பறிச்சுட்டு, ஏதோ காட்டில் இருக்கிறத சாப்பிட்டுண்டு அப்படியே இருக்காவோ. ஸோ ஷி ஹாஸ் டு லிவ் இல்லை டில் the body is converted. அது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது புதன் யார்? சந்திரனுக்கு பிறந்தவன். சந்திரனுக்கும் பிரகஸ்பதி பொண்டாட்டி தாரைக்கும் பிறந்தது தான் புதன். ஸோ சந்திரன் இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் பிரகஸ்பதி. ஸோ பிரகஸ்பதி கிட்ட போய் ஸ்டூடெண்டாக இருக்கான் சந்திரன். சந்திரன் அழகான பாலிபன், அத்திரி அரிசியோட புள்ள. இவன் வந்து பிரகஸ்பதி கிட்ட பாடம் படிக்கிறான். ஸோ அந்த காலத்தில் எல்லாம் பேப்பரில் பார்க்குறோம் அந்த மாதிரி நிறையா. அந்த காலத்துலையும் இருந்திருக்குது விஷயங்கள். ஏன்னா தாரை வந்து ரொம்ப அழகான பெண்மணி, அறிவுள்ள பெண்மணி, அழகான பெண்மணி. பிரகஸ்பதி கழவர். ஸோ அது சந்திரனை பார்த்த உடனே அவருக்கு லைக். எப்பயுமே வந்து இனக்கவர்ச்சின்னு ஒன்று உண்டு, அந்த காலத்தில் இருந்துக்குது. அப்போ என்ன செய்யறான்னா, அந்த காலத்தில் கும்பகோணத்தில் தாரா சந்திர பரிணயம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போடுவாளாம். அதை பார்க்கறதுக்கு பக்கத்து ஊர்லெல்லாம் மாட்டு வண்டி கட்டின்னு வருவாளாம் ஜனங்க, எந்த ஊர்ல இருந்தெல்லாம். ஏன்னா தட் இஸ் அ சீன். ஒயிட் கிளாத்தை கம்ப்ளீட்டாக அந்த ட்ராமா ஸ்டேஜில் கட்டிடுவா. அதில் இருக்க நடிச்சவங்க வந்து மஸ்லின் கிளாத்தில் டைட் ட்ரெஸ்ஸு, அதாவது நியூட் ஃபார்ம் ஆட்டம் பார்க்கறதுக்கு. ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கத்தில் நிற்பா. பெட்டர் மார்க்ஸ் வெளிச்சத்தில் அவள் வந்து நியூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவள் வந்து சந்திரனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுற மாதிரி ஒரு சீன். அந்த சீனை பார்க்கறதுக்கு அதை வந்தான்னு சொல்லுவாள். ஸோ இது வந்து நம்ம ஊரில் கும்பகோணத்தில் நடந்த கதை. அதை நடித்தவ வந்து பல பெங்களாக்கெல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து கொண்டுமே லட்சத்துக்கு போகிறான். நிறைய தான தர்மெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்மணி. எனக்கு பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த தாரா சந்திர பரிணயம்ன்றது ஃபேமஸ். இப்போ சினிமாவில் நடக்கிறா இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்து வந்து ட்ராமா அது. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட். ஸோ தாரை இந்த முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் சில விஷயங்களில், பட் இங்கே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆகுது. இந்த சந்திரன் வந்து எப்படி புதனுக்கு அப்பனா ஆடுறாங்க கதை. எப்படின்னா, தாரை வந்து என்ன செய்கிறான், ஆத்துக்கார் இல்லை ஊரில், அவருக்கு இஸ் கோயிங் ஃபார் சம் யாகத்துக்கு மாதக்கணக்கில் அங்கே வரத்துக்கு. ஸோ சந்திரனோடைய அவத்துக்கு போயிடுறாங்க. ஸோ சந்திரனை எக்ஸாம்பிளாக முடிஞ்சுட்டு ஹி பாஸ்ட் அவே, ஹி ரிட்டர்ன்ஸ் இஸ் பேலஸ். ஸோ தாரையை வந்துடுறா பழக்கம். எல்லாம் பார்த்தா பிரகஸ்பதியை வந்து பார்க்குறாரு, கொண்டாடி காணும். எங்கடா பண்ணா, சந்திரனோட போயிட்டாவோ அப்படின்னு இருக்கா. ஸோ எல்லாரும் வந்து கூப்பிட்டு பார்க்குறா, வரமாட்டேன்றாவோ. சந்திரன் என்ன சொல்கிறான், அவள் வந்து ஐஷு போங்கன்றான். ஸோ இது பெரிய இஷ்யூ வருது. இந்த கேஸ் கோர்ட்டு இந்திராஸ் கோர்ட் வரைக்கும் வருது. இந்திரன் வந்து சொல்லி
நீ வந்து பெண்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிற குரு பத்தினி நீ மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரே வந்துடுறாருங்க சமரசம் பண்ணுறதுக்கு. நீ இல்லைம்மா நீ வந்துடு அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு சத்தனை சொல்கிறான், சரி போய் தொலை, நான் இந்த மாதிரி இவ்வளோ இது ஃபோர்ஸ் வந்த அப்புறம் எனக்கு பிரச்சனை வந்துடும் போது ஷீ கோஸ் அவே வித் பனஸ்பதி. கொஞ்ச நாளில் ஷீ டெலிவர்ஸ் பாய். அந்த பையன் தான் புதன், விஷ்ணுவோட அம்சத்தோடு பிறக்கிறான் அவன். அதுக்கு வந்து மூல காரணம் சந்திரன். ஆனால் பிரகஸ்பதியை சொல்லாமல் என்ன பண்ணுறார், he celebrates a function in a very grand manner. All devas are assembled there. அந்த நேரத்தில் வந்து இது எனக்கு குழந்தைன்ற, உன் குழந்தை இல்லை என் குழந்தை சந்திரன் சொல்லிடுறான் சபையில். அவ்வளோதான், பெரிய அகைன் இந்த டிஸ்பியூட் ஸ்டார்ட்ஸ். சரி இந்திரன் கூப்பிட்றாரு. இந்திரன் கூப்பிட்டு தாய்க்கு தான் சூழ் தெரியும் நீ சொல்லிவிடும் போது நம்ம அப்பா வந்து சந்திரன் தண்டா. அந்த மாதிரி இப்போ அந்த பையன் தான் புதன். இந்த புதன் ஒரு சில கேரக்டர் ஸ்டடீஸை அப்பாட்ட வருமே பையனுக்கு. இந்த புதன் வந்து ஹி கம்ஸ் டு த ஃபாரஸ்ட். பார்த்தா இந்த பெண்ணு வந்து குளிச்சுட்டு இருக்கா. இந்த இளா வந்து சுத்தியம்ன்றவனுடைய மறுபிறவின்னு சொல்ல முடியாது, பெண்ணா மாறினா உருவம். ஸோ அந்த இளாவை பார்த்து காதலிக்கிறான். 2 பேரும் காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறான். ஸோ ஷீ டெலிவர்ஸ் ஏ பேபி. யார் அந்த இளா, அந்த குழந்தை பேர் புரூரவஸ் பேர். அவ்வளோ அழகான வாலிபன், அப்பா அழகு அம்மா அழகு, அழகாக எடுத்தான் பையன். இந்த புரூரவஸ் கொஞ்சம் காட்டிலே வளர்றது இந்த குழந்தை. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு கந்தர்வனுடைய இது ஹெல்ப்னால ஹீ ரிட்டர்ன்ஸ் அந்த இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தெர் இஸ் ஒரு இது கிளாஸ் கொடுத்துருக்காங்க அமெண்ட்மெண்ட். என்னென்னா யாராவது எடுத்துக்காதா வளர்த்துக்கலாம், நான் கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த வேஷத்தை கொடுத்துட்டு இளா பிகம்ஸ் சுத்தியம்னன். ஹீ ரிட்டர்ன்ஸ் கண்ட்ரி அலாங் வித் புரூரவஸ். ஸோ புரூரவஸ்க்கு வந்து பட்டம்லாம் சொல்லிடுறான். இளா அங்கேயே இருக்கான், இங்கே பேலஸ்லேயே இவன் வந்துடுறான். தி நெவர் ரிட்டர்ன்ஸ் ஹோம். அந்த கொடுத்துக்கு எந்த யாருன்னா குபேரனுடைய ஆள். ஸோ குபேரன் வந்து சபிச்சிடறான், இந்த மாதிரி முட்டாத்தனம் பண்ணியிருக்கேன் நீ எனக்கு வேணாம், பர்மனண்டாக பொம்பளையா இருக்கிட்டான் அவனை. ஹி எஸ்கேப்ஸ். ஆனால் இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்றதுன்னா, எப்படி 6 months ஒரு தடவை ஹி கோஸ் ரெஸ்டிங் பிளேஸ், ஒரு பண்ணை வீடாட்டம் வச்சுட்டு இருக்கான். அதில் சுத்தியம்னன் அங்கே போய் இளாவாட்டம் அவங்க இருந்துட்டு திருப்பியும் வருவான்னு சொல்கிறான். அந்த மாதிரி அப்போ வந்து 3 புள்ள பிறகுது அவனுக்கு. யாருக்கு? சுத்திமனுக்கு. அவனுக்கு அந்த ஆட்சிப்பிடம் இருக்கு. பட் புரூரவஸ் தான் ஃபர்ஸ்ட் சன் இல்லையா, ஹி டேக்ஸ் ஓவர் த சார்ஜ். இந்த புரூரவஸ் இது எப்படியே இருக்கு. இதே நேரத்தில் தேவலோக அப்சரஸ் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா இவாள்லாம் வந்து தேவருடைய அப்சரசவா. அவளுக்கெல்லாம் அழகு குறையவே குறையாது, எப்பயுமே அழகாக இருப்பாவா. டான்சர்ஸ் தேவேந்திரனுடைய சபையில் இருக்கிறவா. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஊர்வசி வந்து ஷீ மீட்ஸ் அர்ஜுனா அட் ஒன் பிளேஸ். ஸோ அர்ஜுனா பார்த்து காதலிக்கிறா. அர்ஜுனா ரிஃப்யூசஸ் அக்செப்ட் யார்? ஊர்வசியை. ஸோ ஊர்வசியை தப்பிச்சிடுறா அர்ஜுனனை. நீ வந்து இது மாதிரி அலித்தன்மையாட்டம் பண்ணுறிய என்ன, எனக்கு பின்னாடி சுத்தத்துக்கு எத்தனை பேர் இருக்கா, தேவேந்திரனே என் பின்னாடி சுற்றுறான், நீ இது மாதிரி பண்ணுறியேன்னு சொல்லிட்டு நீ வந்து பொண்ணா போ அப்படின்றா. பொண்ணா போகிறப்படனா அப்படி 1 வருஷ காலத்துலேயே நீ பொண்ணா இருக்கணும்ட்ட. ஸோ அதை வந்து அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் சூஸ் தட். அஜ்ஞான வாசம் வரும்போது இவன் வந்து அந்த அந்த இதை எடுத்துக்கலாம், அந்த சாபத்தை. இந்திரன் வந்து ஊர்வசிட்டு சொல்லி அது மாதிரி மாற்றுறாரு. அதாவது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த 1 year தான் எடுத்துக்கணும். ஸோ பாண்டவ அஜ்ஞான வாசம் போகும்போது அந்த 1 year பீரியடை இந்த பிரகன்நலைன்ற பேரில் இவளுக்கு உத்தரகுமார் அந்த உத்தரனோட தங்கைக்கு டான்ஸ் கத்தரான்னு வருது. யார்? அர்ஜுனன். ஸோ அப்போ வந்து பிரகன்நலையின் பேர் அர்ஜுனனுக்கு. அது அந்த கதை தெரியுது. ஸோ கமிங் டு திஸ், ஊர்வசி எப்படி இருக்கும்போது ஷி கம்ஸ் அவே. அப்படி புரூரவசை பார்க்குறாங்க. அதான் புரூரவசு அர்ஜுனனோட அழகாக இருக்கான். சரி ஒய் டோன்ட் யூ மேரி மீன்னு கேட்குறா. எஸ் ஐ வில் மேரி. அவனை லவ் பண்ணுறான். 2 பேருமே சுற்றுலா காட்டில் மாதிரி ஆகுது. அப்போ சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஒரு கண்டிஷன். இங்கே தான் ஸ்மால் டிஸ்பியூட் வருது. நானும் பல புராணங்களை பார்த்ததில்ல. ஊர்வசி வந்து 2 ஆடு வச்சுட்டுருக்கா, செல்லமான்றான். ஒரு தேவலோக பெண்மணி ஆடை வச்சுட்டுப்பா. ஆக்சுவலாக 2ன்னு வருதுனால அது கால் சலங்கை தான் குறிக்கிறதுன்னு என்னோட இது அதிகமாக.
சில படங்களில் ஆடா போட்டிருக்கா. ஒரு பெரிய ஒரு தேவலோக பெண்மணி வந்து செம்மறி ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு இருப்பா. இது பெட் டாக்கு இது மாதிரிலாம் கிடையாது. ஆடை எவ்வளோ பெட் அனிமல் இருக்கு. பறவை வச்சுக்கலாம், கிளி வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆடை வச்சான்னு இருக்கு. அந்த ஆடை வந்து நீ பாதுகாக்கணும் அவள் சொல்கிறா. ஆக்சுவலாக சலங்கை அவள் வந்து டான்ஸர், செலஸ்டியல் டான்ஸர். சலங்கை தான் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டக்குன்னு பெட்ரூம்லேருந்து நீ ஆடை இல்லாமல் கூட படுத்தா நான் ஒரு ஆடை இல்லாமல் பார்க்கக்கூடாதுன்றாங்க. ஆல்வேஸ் யூ ஷுட் வேர் ஒன் ட்ரெஸ். அதனால தான் ஆம்பளைக்கெல்லாம் ஒரு வஸ்திரமாக இருக்கணும். குளிக்கும்போது கூட அமனமாக குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களை. ஒரு வஸ்திரமாக இருக்கணும்னு. ஸோ ரெண்டு அக்செப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படியே இருக்கு. தேவேந்திரங்க போர் அடிச்சது. ரம்பா இருக்கா, திலோத்தமா இருக்கா, மேனக்கா இவெல்லாம் டான்ஸ் ஆடுறா. ஊர்வசி இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஊர்வசியை கூப்பிடணும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறா. திருப்பி ஊர்வசி வந்தால் தான் வந்து இந்த தேவலோகமே நிறைஞ்சு போகும்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஊர்வசியை விட்டு கால் பேரிஸ் ஊர்வசி பார்த்தா பூமியில் புரூரவசோட அரண்மனையில் இருக்கா. இது ரவிவர்மா அழகாக படம் போட்டிருப்பாரு. ஒரு பால்கனி ஆட்டம் போட்டிருக்கோம். மீசை வச்சிருப்பான். அப்படி அந்த புரூரவச ஹேண்ட்ஸமாக போடல. ஊர்வசியை போட்டு ஹேண்ட்ஸமாக போட்டு இது வீட்டுக்கு லேடியாக போட்டிருக்காரு. அப்போ அப்படியே பறந்து போவா. இந்த புடவையை முழுக்கிற மாதிரி இருக்கும். அவன் மேலே தலையை வச்சு போக மேலே பிங்க் கலர் சேலை கட்டி அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். ரவிவர்மா ஆட்டில் ஊர்வசி மேலே போகிறா. இவர் வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். பால்கனி ஒரு ரவுண்டு பால்கனி ஆட்டம் இருக்கும். அதில் நிற்பான் புரூரவசு. அந்த இன்சிடென்ட்டை அவரை போட்டுக்கார் ரவிவர்மா. ஸோ இது எப்படி நடக்கிறதுனா, அந்த தேவலோகத்திலேருந்து ஆட்கள் வந்து இந்த 2 ஆட்டுக்குடியை திருடின்றான் இருக்கு. ஆக்சுவலாக 2 ஆட்டுக்குடியில் திருப்பி சொல்கிறேன். கால் சலங்கை திருடுறா அவா. அது வந்து வெவ்வேறு புராணத்தை வெவ்வேறு மாதிரி சொல்கிறாங்க. பாகவத புராணத்தை ஆட்டுக்குடி தான் போட்டிருக்குது. அதையும் சொல்லிடுறேன். மேபி சேம் மீனிங்கில் வர்றதுனால இப்படி போட்டிருக்காளோ தமிழில் தெரில எனக்கு. அந்த நேரத்தில் என்ன சொல்லிருக்கா, எக்காரணத்தை கொண்டு அந்த நான் பிரியக்கூடாது அந்த ஆட்டுக்குட்டியே சொல்லியிருக்கா. அவன் படுத்துட்டு இருக்கான் ட்ரெஸ் இல்லாமல் அவளோட. யார் புரூரவசர். டக்குன்னு வந்து எழுந்து உடைவாளோட அப்படி நிற்கிறான். அது வந்து இஸ்கானில் போட்டிருக்கான். அந்த ஆட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது விரசமாக தொடரே தோணாது. அவள் வந்து பாவாடை இதெல்லாம் தாவடி போட்ட மாதிரி இருக்கும் ஊர்வசி. இந்த பக்கத்தில் புரூரவசு நிற்பான். கையில் வாழை வச்சுட்டு இருப்பான். மேலே தேவலோகத்துலேருந்து புஷ்ப விமானம் வந்து நிற்கும். டக்குன்னு ஒரு மின்னல் ஒளி வந்துடும். அவன் என்ன சொல்றா, எக்காரணத்தை கொண்டு நான் ஆடை இல்லாமல் உன்னை பார்க்கக்கூடாதுன்ற. அந்த மின்னல் வந்தோடனே வெட்ட வெளிச்சம் ஆயிடுறது. அவன் மறந்தே போயிட்டான். மேலே ட்ரெஸ்ஸுக்கு நான் பொட்டாட்டி அவன் சொல்லிக்கா இல்லையா, அதை காப்பாற்றணும் தான் ஓடினான் அவன். ஸோ இவன் வந்து பார்த்துடுறான் அவனை. சொல்கிறேன் சாரி ஐ கேனாட் லீவ் வித் யூ சொல்லி அப்போ தான் கிளம்பி போகிறான் மேலே. ஸோ அந்த விமானத்தில் போயிடுறான். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து பாகவத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்துலேயும் வருது இந்த இன்சிடென்ட். இந்த புரூரவசு ஊர்வசி கதை எப்படி வருதுன்னா அப்படியே வருது. ஊர்வசி கோஸ் பேக் டு இந்திரலோகம். எப்படின்னா இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்ல வருது. ஸோ அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறான் அந்த புரூரவசு. இப்படிலாம் இருக்கும்போது குருட்சேத்திரத்துக்கு வரா பின்னாடி வேற ஏதோ ஒரு காரியத்திற்காக அப்போ வந்து சொல்கிறா, அங்கே பார்த்துடுற உடனே விட்டுட்டு போயிட்டு எறிகிறான். இல்லைன்னு சொல்லி ஒரு பிள்ளை தரேன்னு சொல்லி ஷி கிவ்ஸ் சன் டு ஹிம். யாருக்கு? புரூரவசு குழந்தை பிறக்கிறது. அப்புறமா ஊர்வசி மூலமாக இனிமேல் வந்து ஐ கேனாட் லீவ் வித் யூ சொன்னதான்ட்டாவோ. ஸோ இந்த புரூரவசு ஊர்வசி கதை வந்து வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இட் பின் டேக்கன் சச் வே இன் இன்ட்ரெஸ்டிங் வே. நல்ல அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படங்கள்லாம் பார்த்தா தெரியும். ரவிவர்மா ஆர்ட் பார்க்கணும் அதில். அதே மாதிரி இந்த செலஸ்டியல் டான்ஸர் இவ வந்து இங்கே பூமியில் வந்து அர்ஜுனன்கிட்ட சபிச்சுட்டு இவனோட சேர்ந்துடுறா. புரூரவசு அவ்வளோ ஹேண்ட்ஸம் ஃபெலோ. இந்த புரூரவசை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு இதில். இந்து மதத்தில் எஸ்பெஷலி பாகவத புராணத்தில் பாகவதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு. புரூரவசு சச் எ கிரேட் கிங். அவன் நல்ல ஹேண்ட்ஸம் உயரவன். அதனால தான் அவன் பயங்கரா சொல்லுது ஊர்வசியை. அவன் செலஸ்டியல் அங்கேருந்து வந்து இவரை வந்து லைக் பண்ணியிருக்கா இல்லையா. ஸோ அது ஒரு சாபம். அவளுக்கு ஒரு சாபம் இருக்குது. அதனால தான் அவன் ஷீஸ் கம்மிங் டு திஸ் வேர்ல்டு. பட் இங்கே வந்து இருந்து இவனுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு போயிடுறான். எப்படி மேனகா வந்து விஸ்வாமித்திரருக்கு
சகுந்தலையை கொடுத்தாலும் அந்த மாதிரி இவன் வந்து பின்னாடி வந்து குருஷேத்திரத்தில் திருப்பி பார்க்குறான். பார்த்துட்டு அப்போ தான் இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அந்த மாதிரி ஆகுது. இன்றைக்கி வந்து இந்த புரூரவசி கதை, இந்த ஊர்வசி கதை பார்த்துருக்கோம். இன்றைக்கி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.